பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணைக்கு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 31வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆம், கவனிங்க. இந்த நாளில் நாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்க. உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாராம். வசனம் சொல்லுது பாருங்க, உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அதாவது நாங்கள் என்ன சாப்பிடுவோம், நாங்கள் என்ன குடிப்போம் என்பதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இந்த அஞ்ஞானிகள் யாரு கேட்டீங்கன்னா, தேவன் அற்றவர்கள், இந்த உலகத்தில் தேவன் இல்லைன்னு சொல்றவங்க, இந்த உலகத்தில் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நாடி தேடுவாங்க. ஆனால் கர்த்தர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறவர்கள் இதை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, நாகும் தீர்க்கதரிசியில ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாகும் 2:9, நாகும் 2:12 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. பாருங்க, சிங்கம் என்ன செய்யுமா, காட்டில் இருக்கிற சிங்கம் தன் பெண் சிங்கத்துக்கு வேண்டியவைகளையும் தன் குட்டி சிங்கங்களுக்கு வேண்டியவைகளையும் பீறி இரக்கம் இல்லாமல் மற்ற மிருகங்களை கொன்று அதை கொண்டு வந்து தன் வீடுகளை நிரப்புமா, தன் தாபரத்தையே அது நிரப்பி வச்சிருமா, தன் பெண் சிங்கத்துக்கு தேவையானது. அப்போ ஒரு சிங்கத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குன்னா, தன் பெண் சிங்கத்துக்கு உடைய தேவை அவைகள் சந்திக்குமானால், தன் குட்டிக்கு உடைய தேவை அதை சந்திக்குமானால், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிங்கத்துக்கு இப்படிப்பட்ட குணத்தை கொடுத்ததே ஆண்டவர் தான். அல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கையில இப்படி இரக்கம் இல்லாம, உங்க தேவைகளை சந்திக்காம, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாம, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில தேவையான காரியங்களை சந்திக்காம அவர் இருப்பாரா? அல்லேலூயா. ஒரு நாளும் அப்படி இருக்க மாட்டார் தேவ பிள்ளையே. ஆகினால இந்த நாட்கள்ல நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்கள் கவலைப்படுறதை நிறுத்துங்க. நான் என்ன சாப்பிடுவேன்னு தெரியலையே, நான் என்ன உடுப்பேன்னு தெரியலையே, இந்த தேவையை நான் எப்படி சந்திப்பேன்னு தெரியலையே, இந்த பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன்னு தெரியலையே சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் ஆண்டவர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் யாவையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய தேவன் யெகோவா ஈரே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக பார்த்து கொள்வார். பாருங்க, ஆபிரகாம் மலை உச்சியில அவர் தேவனே தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலியிட போகும் பொழுது அந்த இடத்துல பலியிடுவதற்கு அவர் ஆட்டுக்குட்டி இல்லை அவருக்கு. ஆனால் தேவன் அந்த மலை உச்சியில பாருங்க ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் காண செய்தார். அல்லேலூயா. அந்த மலை மேல எங்க ஒரு ஆட்டுக்குட்டி வரும்? ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருந்தார். அல்லேலூயா. தன் குமாரன் ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியை அவர் பலியிட்டார். அல்லேலூயா. ஆகையினால நீங்க எப்பேற்பட்ட ஒரு வனாந்தரமான பாதையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினால சோர்ந்து போகாம இந்த காலை வேளையில தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்கள் தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென்.